ஒருத்தரோட வாழ்க்கையில் சரியான முடிவு எடுப்பது இப்படின்றது தான் பல பேரோட வாழ்க்கையில் தினம் தினம் கன்ஃபியூஷனில் இருக்கு. ஒரு காம்ப்ளிகேட்டாகவே ஆக்கிக்கிறது. நான் சரியான முடிவு எடுக்காதனால தான் நான் வாழ்க்கையில் இன்னைக்கு நான் தோற்று போயிருக்கேன். சரியான முடிவு எடுக்காதனால தான் என் படிப்பு போச்சு. சரியான முடிவு எடுக்காதனால தான் எனக்கு வேலை கரெக்டாக கிடைக்கல. இப்படி சொல்கிற பல பேர் நம்ம பார்த்துருப்போம். இது சரியான முடிவு அப்படின்றது மாதிரி தான் மைண்ட்குள்ளே இருக்கிறனால நீங்கள் வாழ்க்கையில் தோற்று போயிட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு நினைப்பு இருக்கும். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, சரியான முடிவுன்றது கிடையவே கிடையாது. வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிறது தான் முடிவு. எப்படி எடுக்கணும், எந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது என்ன சரியான முடிவு? நீங்க எடுக்கிறது தான் சரியான முடிவு. அது தப்போ ரைட்டோ, எப்பயுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இதுதான் கரெக்டு, இதுதான் ரைட்டு. நீங்க முடிவு எடுக்கிறதே சரியா தப்பா நீங்க யோசிச்சுக்கிட்டே ஒவ்வொரு விஷயத்திலும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்க இருக்கிறதுனால நீங்க லைஃப்ல எந்த விஷயத்தையும் செய்யறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னு நமக்கு யாராவது சொல்றாங்க அப்படின்னா நம்ம ஒன்று சொல்லுவோம், நாளைக்கு வாங்க, நாளானைக்கு வாங்க, இல்லை நான் சொல்றேன், நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் இப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். நீங்க நாளைக்கு நாளானைக்கு அப்படின்னு சொல்றதோட நான் எப்படி பர்ஃபெக்ஷனா இருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஃபியூஷன் ஸ்டேட்டுக்கே ஓவர் திங்கிங்கே பண்ண மாட்டேன். அந்த விஷயத்த ஃபேஸ் பண்ணணும்னு நினைப்பேன். நாளைக்கு காலையில் 11 மணிக்கு நீங்கள் என்னை பார்க்க வாங்க அப்படின்னு எக்ஸாக்டாக டைமோட நான் சொல்லுவேன். அவங்க என்ன ரீசன்காண்டி நம்மகிட்ட பேச வராங்கன்றது நமக்கு தெரியாது. நம்ம ஃப்ரீயாக இருக்கிறோம்னு நினச்சி கூட அவங்க வரலாம், இல்லை முக்கியமான விஷயத்த வரலாம், இல்லை அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டிக்காண்டி வரலாம், இல்லை நம்மளுக்கு ஏதாவது சஜஷன் சொல்கிறதுக்காண்டி வரலாம், எது வேணா இருக்கலாம். ஆனால் அதை ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்றது நான் சொல்லுவேன். 11 மணிக்கு வாங்க, நான் 12 மணிக்கு இந்த வேலையில் இருக்கிறேன், நீங்கள் 11 to 12 நம்ம பேசிட்டு முடிவு பண்ணிடலாம் அப்படின்றது டெட்லைன் நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். அப்போ எக்ஸாக்டாக நீங்கள் 11 o'clock வந்துடணும், நான் 12 மணிக்கு வெளில போயிடுவேன் அப்படின்னும் போது அவங்க 10:50 வந்து நம்மளே ரீச் அவுட் பண்ணுவாங்க. அப்போ நம்மலாம் என்ன பண்ணுவோம்னா, ஒரு விஷயத்தை எடுக்கிறோம், அது லைஃப்ல என்ன வேணா விஷயம் நீங்க டெய்லி செக் பண்ணி பாருங்க. யாரையாவது இன்வைட் பண்ணுவோம், இல்லை யாராவது நம்ம பார்க்கணும்னு நினைப்போம், அது அடுத்த வாரம் பார்க்கலாம், அடுத்த மாதம் பார்க்கலாம், இந்த நேரம் அந்த நேரம்னு சொல்லி நிறைய விஷயத்தை நம்மளுக்குள்ளேயே ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல நம்ம போடுவோம். அப்போ கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல போகும்போது இன்னைக்கு பார்த்தா நல்லா இருக்காது, நாளைக்கு நல்ல நேரம் பார்த்தா நல்லா இருக்கும், அவங்க இப்படி சொல்லியிருக்காங்க, நம்ம ராசி பலன் இப்படி இருக்கு, இப்படி நம்ம பண்ணும்போது நமக்கு தேவையான பிஸ்னஸையும் சரி, நமக்கு தேவையான லைஃப்ல முக்கியமான டிசிஷனும் சரி, இப்படி நம்ம காம்ப்ளிகேட் பண்ணி தள்ளி போட இன்னைக்கு முடிச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை இதை ஓவர் திங்கிங் பண்றதுனால இன்னும் காம்ப்ளிகேட் ஆகி நம்மளுக்கு வேலைங்காவும் ஒர்க் ஆகாம அது நெகட்டிவ் பார்த்தா போயிடுமோ நினைச்சு நம்ம இன்னைக்கு கேட்டிருந்தா கூட அது நடந்திருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம்னா, அடுத்த வாரம் அடுத்த நிமிஷம் நம்ம போடும்போது அவங்க மனநிலையும் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம எப்படி ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் போகிறோமோ அவங்களும் ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் சில பேர் இருப்பாங்க. அப்போது தள்ளி போகும். ஒரு படிப்பு சம்மந்தமாகவோ ஒரு வேலை சம்மந்தமாகவோ ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம ஒரு முடிவு அன்னைக்கே எடுக்கணும். எக்ஸாம்பிளாக கரெக்டாக நான் சொல்லணும்னா, ஒருத்தர் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா அவங்க எல்லாரும் ரிலிஜன் பேசுகிற ஜாதகம் எல்லாம் ஓகே, எல்லாம் முடிஞ்சிடும். கல்யாணம் அந்த பேசி கீசி எல்லாம் முடிஞ்சிடும். இந்த கல்யாண மண்டபத்தில் நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆவாங்க. அடுத்த மாதம் வைப்போமா, 3 மாதம் கழிச்சு வைப்போமா, 6 மாதம் கழிச்சு வைப்போமா, இதில் ஃபினான்ஷியல் எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த கன்ஃபியூஷன் ஸ்டேட்லேயே பண்ணுறனால நீங்கள் எக்ஸாக்ட் டேட் வரமாட்டீங்க. என்ன பண்ணோன்னா, இந்த 10 நாள், அடுத்த 10 நாள் கழிச்சு அந்த வேலைக்கிழமை அன்னைக்கு, 2 வாரம் கழிச்சு அந்த வேலைக்கிழமை அன்னைக்கு 21ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு கல்யாண மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு எக்ஸாக்டாக டேட் அண்ட் டைம் அப்படின்றத டைம் ஃப்ரேம் கொண்டு வர சொல்கிறாங்க. முடிவு எடுக்கிற அதுக்கு என்ன நடந்தாலும் சரி, அந்த 11 மணிக்கு உட்காந்து நம்ம பேசலாம். அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உங்களுக்கு எப்படி வருவாங்க, எந்த இடத்துல கரெக்டாக இருக்கும், இந்த மண்டபம் பிடிக்கலாமா, இந்த ஏரியாவில் பிடிக்கலாமா, இப்படின்னு ஒரு டிஸ்கஷன் நம்மளுக்குள்ள வரும். நம்ம அந்த மண்டபம் பார்க்கறதே யோசிப்போம், இத்தனை பேர் வருவான்னு யோசிப்போம். இப்படியும் பல விஷயங்கள் நம்ம உட்காந்து பேசினா கரெக்டாக இருக்கும். அதை பேசுறதுக்கே நம்ம டைம் எடுத்துக்கிட்டே இருப்போம். அப்போ என்ன ஆகும்னா, டைம் ஃப்ரேம் போக நம்மளுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் ஆகி ஓவர் திங்க், இந்த செலவாகுமா அந்த செலவாகுமா எல்லாமே வரும்போது எல்லாருக்குள்ளேயும் எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தி ஆகும். ஏன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க ஈஸியாக முடிக்கணும்னு நினைப்பாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள் டைம் ஃப்ரேம் பார்ப்பாங்க. இப்படி நிறைய காம்ப்ளிகேட் ஆகும்போது ஒரு ஸ்டேஜில்
இது ஒரு ஆங்கர் மோட்ல போகும். ஒருத்தவங்களுக்கு கோவம் வரும், ஒருத்தவங்களுக்கு நல்ல நேரம் பாருங்கன்னா ஒருத்தவங்க அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் போகும்போது காம்ப்ளிகேட்ல ஓடும். அப்ப அங்க இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு இந்த டேட்ல 11 மணிக்கு நம்ம முடிவு பண்ணலாம், உட்கார்ந்து பேசலாம். உட்கார்ந்து பேசணும்னு ஒரு நரேட்டிவ் வரும். என்ன நரேட்டிவ்? எங்க வீட்ல இருந்து ஒரு 150 பேர், உங்க வீட்ல இருந்து 200 பேர், 350 பேர், ஆல்மோஸ்ட் நம்ம 400 பேர்த்து ஃபிக்ஸ் பண்ணலாம். அப்போ மார்னிங் டிஃபன், நைட் டிஃபன் அப்படின்ற முதல் நாள் டிஃபன்லேருந்து அடுத்த நாள் மத்தியானம் லஞ்ச் வரைக்கும் இப்படி 3 வேலைக்கு சாப்பாடு இப்படின்னு ஃப்ரேம் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணும்போது, முகூர்த்த டைம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த மண்டபத்தை பிடிப்போம், இது கரெக்டாக இருக்கும். இங்கே கிட்டத்தட்ட 700 பேர் உட்காரலாம், நம்ம 400 பேர் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்மளுக்குள்ள சேஞ்சஸ் கிடைக்கும். இது இந்த பட்ஜெட்குள்ள, நம்ம பட்ஜெட்குள்ள அப்படின்னு வரும்போது சேஞ்சஸ் நம்மளுக்கு உடனே ஒரு ஸ்ட்ரைக் ஆகும் 2 சைடுக்குமே. அதை விட்டுட்டு நம்ம பண்ணலாம் வேண்டாம் இப்படின்னு எடுக்கும் போதே காம்ப்ளிகேட்லேயே நிறைய பேர் முடிக்கும், மனஸ்தாபம் வரும். இது சில பேருக்கு பிடிக்கும், பிடிக்காம போயிட்டு நிற்கும். அந்த ஒரு 10 பேருக்குள்ள நம்ம அந்த கிளாரிட்டி வந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காவே எல்லாமே முடிவு, நம்மளோட முடிவை வச்சு எல்லா விஷயங்களும் நடக்கும். ஆனால் நம்ம ஒரு முடிவு இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம காம்ப்ளிகேட் பண்ணும்போது, நம்ம டெய்லி காலையில் எந்திரிக்கிறதுல நைட்டு வரைக்கும் ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறதுக்கு, உதாரணமாக ரேஷன் கடைக்கு போகிறதுக்கும், இந்த மெடிக்கல் ஷாப் போகிறதுக்கும், இல்லை ஒரு துணியை எடுக்கிறதும், இப்படி எல்லாத்துக்குமே ஒரு முடிவு. அப்புறம் பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம், அடுத்த வாரம் பார்க்கலாம் இப்படின்னு யோசிச்சு ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம தள்ளி போடுவோம். தப்போ ரைட்டோ இன்னைக்கு பண்ணிடுங்க, இன்னைக்கு முடியலையா நாளைக்கு காலைல 10 மணிக்கு நான் பண்ணிடுறேன், நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்குள்ள பண்ணிடுறேன் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் டேட் அண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இன்னைக்கு 18ஆம் தேதினா நாளைக்கு 19ஆம் தேதி காலையில் 10 மணிக்குள்ள இந்த டைம்குள்ள முடிக்கிறேன். நீங்களே டிசைட் பண்ணுங்க, நாளைக்கு இந்த டைம் பண்ணுங்க. அப்படி டிசைட் நீங்க பண்ணா மாத்திரம்தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி மைண்டில் வரும். ஓ, மைண்டுக்கே சொல்லிடுவீங்க. நீங்கள் கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்கனால நாளைக்கு இன்னைக்கு 18ல் நாளைக்கு 19ல் 10 மணிக்கு அப்போ டான் அலாரம் 9 மணிக்கு நாளைக்கு இந்த விஷயத்த செய்யணும்னு உங்களுக்குள்ள வரும். டக்குன்னு இது செய்வீங்க. நீங்கள் இந்த டைம் ஃப்ரேம் கொடுக்கலன்னா சோம்பேறித்தனம் வரும். சோம்பேறித்தனம் வரனால இந்த விஷயத்த நீங்கள் செஞ்சே முடிக்க மாட்டீங்க, முடிவே எடுக்க மாட்டீங்க லைஃப்பில். இது மாதிரி நீங்கள் எந்த விஷயத்த வேணால் எடுத்துக்கோ, ஒரு முடிவு எடுக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அது படிப்பா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, உங்க லைஃப் சேஞ்ச் பண்ணக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் சரி, இந்த கல்யாணம் முடிவு பண்றதுல அந்த இப்ப இருக்கிற காலகட்டத்துல அது பொண்ணு வீடாலும் சரி, மாப்பிள்ளை வீடாலும் சரி, ரொம்ப டைம் ஃப்ரேம் எடுக்கும் போது நல்ல மாப்பிள்ளையும் விட்டுறாங்க, நல்ல பொண்ணையும் விட்டுறாங்க. அப்ப முடிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னு ஒரு காலகட்டத்தில், அன்னைக்கு அந்த மாப்பிள்ளை வந்தாரு, அன்னைக்கு இந்த பொண்ணு வந்தாங்க, நாங்க முடிக்கல. அப்போ உங்களுக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க, வேற விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கை கூடாது. தப்போ ரைட்டோ ஒரு முடிவு எடுத்தாதான். எந்த உச்சியில போன அத்தனை பேரையும் நீங்க அவங்களோட லைஃப் ஹிஸ்டரியை நம்ம பார்த்தோம்னாலே அவங்க பல தோல்விகளை பார்த்துருக்குறாங்க. ஏன் தாமஸ் ஆல்வா எடிசன் பார்த்தீங்கன்னா 10,000 தடவை இன்வென்ட் அது பண்ணியிருக்கா சயின்டிஃபிக்கா. அது 10,000க்கு மேல ஒரு தடவை தான் அவர் ஜெயிச்சிருக்காரு, அவர் பிளாட்ஃபார்ம் மாத்துறாரு. நீங்க ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்க அப்படின்னா தப்பு வரதான் செய்யும். அது உங்க லைஃப்ல அப்படிதான் நடக்கும். அது தப்பு பண்ணாதான் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அப்போ சேஞ்சஸ் அங்கதான் கிடைக்கும். ஒரு முடிவு எடுக்கும் போது சில நேரம் நம்ம தப்பா பண்ணும் போது கூட இருக்கவங்க இது சரி வராது. உதாரணமா இந்த கல்யாண விஷயம் சொன்னேன், இந்த டேட் வராது, இந்த நட்சத்திரம் சரியில்லை, இத்தனை பேர் இந்த மண்டபத்துல கரெக்டா இருக்காது, இவ்வளவு பேர் நம்ம வருவாங்க, நான் கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேல எதிர்பார்க்கறீங்க, 400 பேர் பேசுறீங்க இப்படின்னு ஒரு பேச்சு விடும்போது, ஓகே நான் மாத்துறேன் அப்படின்னும் போது நிறைய விஷயங்கள்ல மாறுதல் கொடுக்கும். அப்ப நீங்க பேசவும் மாட்டோம், ஒரு முடிவுக்கும் வர மாட்டோம், எந்த விஷயத்தையும் பண்ணலன்னா நீங்க ப்ராப்ளத்துல தான் இருப்பீங்க, சொல்யூஷன் தேர்றதுக்கா இல்லை. ஏன்னா அது பயப்படுறீங்க, அந்த ஒரு சொல்யூஷன்ல நம்மளுக்குள்ள தப்பாயிடுமோ, இப்படி நடந்துருமோ அப்படின்னு நம்ம ஓவர் திங்கிங்னால நம்மளுக்குள்ள ஒரு கிளாரிட்டி வராது. அப்போ நம்ம வெளியில பேசினாதான் எதிரில் இருக்கிற தரப்பு நம்மளுக்கு சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். எதிரில் யாருமே இல்லை, நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறோம்னா நம்ம செய்யும் போது ஒரு தப்பு கிடைக்கும். அந்த தப்புல ஓ இது செஞ்சனாலதான் தப்பு வந்திருக்கு, அடுத்த தடவை பண்ணுவீங்க, இன்னொரு தப்பு வரும். நீங்க தப்புல கொஞ்சமா மாத்தமோ ஒரு டைம்ல சக்சஸ் வரும். அந்த பார்த்து பிடிக்கணும்னா நீங்க டிசிஷன் உடனே எடுக்கணும். டிசிஷனை ஆன் டைம்ல நீங்க எடுத்தாகணும். அப்ப நம்மளுக்குள்ள என்ன வரும், ஒரு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஒரு கிளாரிட்டி வரும். கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருந்து வெளில போயிட்டு நீங்க அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிப்பீங்க. அப்ப செய்ய ஆரம்பிக்க நீங்க அந்த விஷயத்தில் என்டர் ஆகிட்டே இருப்பீங்க. அப்போ இன்னைக்கு வேணா நீங்க
பார்க்கறதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் இல்லாமல் இருக்கும். ஆனால் காலங்கள் போக போக உங்கள் லைஃப் எப்படி திறமா இருக்கும். இன்னைக்கு 2026 இப்படி இருந்தாலும் 2030 இன்னைக்கு மாதிரி எடுத்த டிசிஷன் அன்னைக்கு எடுக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் நிறைய லெசன்ஸ் பார்த்துருப்பீங்க. அந்த லெசன்ஸ் உங்களை என்ன பண்ணும், டீச் பண்ணும். நீங்கள் எடுத்தோடனே திருப்பி ஒரு சாப்டர் ஆரம்பிக்கிறீங்க லைஃப்பில் அப்படின்னா நீங்கள் செஞ்ச தப்ப அன்னைக்கு அந்த டேட்டில் பண்ண மாட்டீங்க. உடனே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதை டெலீட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக எங்கே ஆரம்பிக்கணுமோ லைஃப் ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ நான் சொன்ன இந்த லெசன்ஸை நீங்கள் லைஃப் லெசன்ஸை நீங்கள் உங்கள் லைஃப்க்கு ஏற்ற மாதிரி டியூன் பண்ணுங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யோசிங்க. இங்கே மோட்டிவேஷன்ஸ் நான் கொடுக்கறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பை நீங்கள் யோசிங்க. அதான் உங்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன், அந்த சுச்சுவேஷனை எப்படி மாற்றணும்னு நினைங்க. வேற யாருமே யோசிக்காதீங்க. பல விஷயத்த ஆர்குமெண்ட்ஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. இன்னைக்கு இந்த லெசன்ஸ் கிடைச்சிருக்கு, மாற்ற பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னு யோசிங்க. என்னென்ன தள்ளி போட்டீங்கன்னு யோசிங்க. தள்ளி போட்டாத இம்மிடியேட்டாக இப்போவே ஆரம்பிங்க. படிக்கணுமா, இன்னைக்கு ஆரம்பிங்க. ஒரு வேலை செய்யணுமா, இன்னைக்கு செய்ய பாருங்க. ஒரு விஷயத்த நீங்கள் யார்கிட்டயாவது பேசணுமா, தள்ளி போடாதீங்க, உடனே பேசிடுங்க. அது தப்பானாலும் சரி திட்டினாலும் சரி விஷயத்தை ஆரம்பிங்க. ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த மாற்றத்தை கிடைக்கும். இது மாதிரி நம்மளுக்குள்ள ஸ்ட்ரகிள் ஆகிற என்னென்ன விஷயமோ இன்னைக்கு முடிவு இப்பவே எடுத்தீங்கன்னா தான் உங்க வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகும். உங்க லைஃபே இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நினைச்சுக்கோங்க. முடிவு எடுக்கலைன்னா எப்பயுமே லைஃப் ஸ்டார்ட் ஆகாது. நீங்க கலகம் பிறந்தாதான் வழி பிறக்கும்ன்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு வழிவே கிடைக்கும். அந்த முடிவுலேருந்து அடுத்தடுத்த ஒரு முடிவு எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. எண்ட் ரிசல்ட்டை யோசிக்காதுங்க. எப்பயுமே நான் எண்ட் ரிசல்ட் யோசிக்கல. இந்த சேனல் நடத்துறேன்னா எப்பயுமே நான் ஆரம்பத்துலேருந்து வியூஸ்காண்டி சப்ஸ்கிரைப்காண்டி யோசிக்கல. என்கிட்ட ஜென்யூனான ஆர்கானிக்கான உண்மையான சப்ஸ்கிரைபர் என்கிட்ட இருக்கிறாங்க. என்கிட்ட பார்க்குறவங்க எவ்வளோ பேரோ அந்த விஷயங்களே அவங்களுக்கு ஈர்க்குது, என்கிட்ட வராங்க, என் வீடியோஸ் பார்க்குறாங்கன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்போ அதை நோக்கி தான் போகிறேன். இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன்னா இவங்க பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா, வியூஸ் போமா, இப்போ உட்காந்து ஆர்கியூமெண்ட்டும் மைண்டில் எதுவுமே ஏற்ற மாட்டேன். என் வேலை வீடியோ ஷூட் பண்ணுறது, இதை எடிட் பண்ணுறது, அப்புறம்ன்றது என்னோடது. ஷூட் பண்ணி நான் பேசிக்கிட்டே இருந்தால் தான் எனக்கு பேக்கப்பாக நிறைய வீடியோஸ் எனக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். சேர சேர தான் என்னோட லைஃப்லையும் நிறைய அவுட்புட்ஸ் எனக்கு வரும். எனக்கு அப்போ தான் தோணும், ஓ இந்த வீடியோ பண்ணியிருக்கேன், இதை பண்ணியிருக்கேன், இன்னைக்கு இது பண்ணணும், எனக்கு இன்னைக்கு மண்டே, இன்னைக்கு 5 வீடியோவாவது பண்ணணும், இப்போ ஃபஸ்ட்டு வீடியோ பண்ணுறேன். இதை நான் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் என் கையில் நிறைய வீடியோஸ் வரும், எனக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் நிறைய தப்பு பண்ணுறது இப்போ மாற்றம் பண்ணியிருக்கிறேன். அப்போ ஒவ்வொரு மாற்றத்தும் ஒவ்வொரு வீடியோக்கும் எனக்குள்ள ஒரு சேஞ்சஸ் எனக்கு தான் தெரியும். அப்போ நான் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அவுட்புட் கிடைக்கும். ஒரு முடிவு எடுத்தனால தான் ஒரு யூடியூப் சேனல் என்கிட்ட 3 வருஷமா இருக்கிறேன். ஆல்மோஸ்ட் நான் 500 வீடியோக்கு மேலே போட்டிருந்தாலும் இன்ன வரைக்கும் 23 லட்சம் பேர் என் வீடியோவை திருப்பி பார்த்துட்டு இருக்கிறாங்கனாலே அதே ஒரு சக்ஸஸ். இன்னும் வரும் 1 மில்லியன் என்னோட வீடியோ ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதை என்னைக்கு நடப்பேன்னு எனக்கு தெரியாது, நாளைக்கு நடக்குமான்னு எனக்கு தெரியாது. நாளைக்கு கூட வரலாம், அடுத்த மாதம் கூட வந்துடலாம். ஆனால் இன்னைக்கு நான் இந்த வேலையை செஞ்சாதான், இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணாதான், இந்த வீடியோ நான் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் எனக்கு அது நடக்கும். அது வருமா வராதான் இன்னைக்கு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் போக மாட்டேன். முடிவு இன்னைக்கு என் வீடியோ ஷூட் பண்ணுறது, இந்த முடிவு என்கிட்ட எப்பயுமே இருக்கும். வீடியோ எடுக்கும் போது ஃபஸ்ட்டு வீடியோ மாதிரி, அது மாதிரி நான் பண்ணுற பழக்கம் மாதிரி நீங்களும் பண்ணுங்க. மோட்டிவேஷன் உங்களுக்கு வரணும்னா இதை நான் பண்ணும்போது சில நேரம் போர் அடிக்கும், சில நேரம் வெறுப்பாக இருக்கும். இப்போ வேர்த்திக்கிட்டு தான் இருக்குது, இந்த லைட்டிங்னால எனக்கு வேர்த்திக்கிட்டு தான் இருக்கும். ஃபேன் இல்லாமல் அந்த ஆடியோ கரெக்டாக இருக்கும்னு நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போது இந்த ஃபேன் ஆஃப் பண்ணால் தான் எனக்கு வீடியோ எடுக்க முடியும். அப்போது ஃபேன் ஆஃப் பண்ணிட்டா வேர்க்கும். இந்த மொட்டை மாடில் என்னோட செகண்ட் ஃப்ளோரில் இருக்கேன், மேலே மொட்டை மாடு இருக்கு, அந்த ஹீட்டு இப்போ வரதான் செய்யும். அப்போ அதே மீறி நான் ஷூட் பண்ணணும். இப்போ இந்த கஷ்டங்கள்லாம் வரும், எரிச்சலாக இருக்கும், எல்லாமே இருந்தாலும் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கிற வேலை வீடியோ ஷூட் பண்ணுறது. அப்போது என் வேலையை நான் கரெக்டாக செய்கிறேன். அப்போ இந்த முடிவு என்கிட்ட இருக்குது. அப்போது இந்த முடிவு இருந்தால் மாத்திரம்தான் என்னால் செய்ய முடியும். அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் என்ன முடிவு கஷ்டங்கள் இருக்குங்க, லைஃப்பில் ரொம்ப இதாக இருக்கும், யாருமே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நம்மளோட வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அவுட்புட் வரும், நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு பணமும் வரும், லைஃப்ல புகழும் வரும், பேர் வரும், எல்லாம் வரும். ஆனால் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நம்ம சைலண்டாக இருக்கும் போது சில வேலைகளை நம்ம பேக்கப்பாக பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அது ஒரு காலகட்டத்தில் நம்மளுக்கு வெளிச்சம் கொடுக்கும். இருட்டில் இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும், யாருமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனால் வெளிச்சம் வரும்போது நம்ம கிட்ட
அந்த புகழ் வரும்போது எல்லாரும் வருவாங்க. அன்னைக்கு யாரை வச்சுக்கணும் வச்சுக்க வேணாம் நீங்கள் டிசைட் பண்ணீங்க. இன்னைக்கு எதுவுமே டிசைட் பண்ண வேண்டாம். உங்களோட வேலை செய்கிறது. நீங்கள் இப்போ நான் வீடியோ பண்ணுறேன், நான் இந்த மாதிரி பேர் புகழ்னு சொல்கிறேன். நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு நல்லா படித்து நல்ல வேலைக்கும் போகலாம். இன்னைக்கு ஒரு கஷ்டப்பட்டு வேலை பண்ணிட்டு இருக்கலாம், இன்னும் நீங்கள் முயற்சி பண்ண பெரிய வேலைக்கு போகலாம். இன்னைக்கு சின்னதாக பிஸ்னஸ் பண்ணலாம், நாளைக்கு பெரிய பிஸ்னஸாக வளரும். ஆனால் உங்களோட வேலை இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். இன்னைக்கு நாளைன்னு தள்ளி போடாதீங்க. டுமாரோ வந்து யோசிக்காதீங்க. நாளை யோசிச்சிங்கனாலே தோத்துருவீங்க. நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பண்ணலாம், அப்படி இப்படின்னு யோசிச்சிங்கன்னா தோத்துருவீங்க. இன்னைக்கு முடிவு எடுங்க. இப்போ ஆரம்பிடுங்க, இந்த செகண்ட் ஆரம்பிடுங்க. இந்த வீடியோ கட் பண்ணிட்டு கூட உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்கு தேவையோ இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது உங்கள் மைண்ட் டச்சாக இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.